இது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இல்ல. என் தலைவர் இஸ்மாயில் கிஷன் குழந்தைட்டான். கோலி இல்லாத வேலையை இஸ்மாயில் கிஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்ல பாகிஸ்தான் அவனோட காட்சி நோடி மேலே கோலி பாகிஸ்தான் ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. மேட்ச் சரியா இருக்குண்ணா. நான் மாதிரி மேட்ச் தோனி லாஸ்டா வந்து ஒரு 6 அடிச்சார் பாருங்க. இந்தியா ஜெயிச்சிச்சுடா. இந்தியா இந்தியா மூணாவது கப் மறக்காம எடுத்து வைங்க. மூணாவது கப் எடுத்து வைங்க. சூர்யா வராரு, சூர்யா வராரு, சூர்யா வராரு. மூணாவது கப் எடுத்து வைங்க வைங்க வைங்க. ஆக்சுவலா மேட்ச் ரொம்பவே நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர். ஏன்னா பாகிஸ்தான் எதிர்பார்த்தோம் நல்லா வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்ட்டு. இவ்வளவு கேவலமா தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. மட்டும் அப்ரிஷியேட் பண்ணலாம். உஸ்மான் மட்டும் அப்ரிஷியேட் பண்ணா சூப்பரா விளையாடுனா. அந்த பக்கம் டஃப் கொடுத்தது பார்த்தா உஸ்மான் மட்டும் தான். மத்தபடி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வேற எதுவுமே அவ்வளவு த்ரில்லாலாம் இல்ல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, அங்க நடந்தது வேற. கிட்டத்தட்ட 100 ரன்னுக்குள்ள சுருட்டு பார்த்தோம். ஏதோ கொஞ்சம் தப்பி தவறாகி ஒரு 7 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டாங்க. பட் சூப்பர் மேட்ச். இங்க வந்ததுக்கு ஒர்த்து. சென்னை கார்பரேஷன் சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. எல்லா மேட்சும் இதே மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணா வந்து வீக்கெண்ட்ல எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ பாலாஜி வாங்க. இந்தியாவா எல்லாமே பாகிஸ்தானே ஓட இந்தியா எல்லாமே இந்தியாவை வெல்லவும் முடியாது, இந்தியாவை ஜெயிக்கவும் முடியாது. பாகிஸ்தான் தோப்பா நடத்த ப்ரோ. ஆனா இவ்வளவு கேவலமா தோப்பா நடக்கவே இல்லை ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாலும் தோத்துறா ப்ரோ. ஃபுல்லா இந்தியா அதிரடி ஆட்டத்தை பார்த்து உமால பாகிஸ்தான் ஓடுனானுங்க வீட்டுக்கு. சரிங்களா? பாகிஸ்தான் அதாவது இதாவது அந்த கதையே இல்ல. பாப்பர் ரசன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் அச்சம் போயிட்டு வீட்டுக்கு போய் சாம்பார் ரசம் சாப்பிட்டு படுக்க போயிட்டாரு அவரு. இதுக்கு மேல இந்தியா தான். பாகிஸ்தான்லாம் ஒரு ஒரு செட்டப்லயே நாங்க வைக்கல. அதான் சவுத் ஆப்பிரிக்கா, அயர்லாந்து, இங்கிலாந்துல வச்சு அந்த மாதிரி ஒரு டீம்லயே அவனை வைக்கல. அவனை கூட ஒரு இப்போ சப்ஜெக்ட் மேட்ச் ஆட்டு போனோம் நாங்க. சும்மா எங்களுக்கு வார்ம் அப் ஆகுறதுக்கு தான் அவனை கூட ஆட்டு போனோம். இதெல்லாம் இது ஒரு விஷயம் வந்து பேட்டி எழுத கூடாது. இவனுக்கு ஒரு டீம் ஆடினது ஒரு இது பண்ணது சொல்லிட்டு பேட்டியே பாகிஸ்தானுங்களா